வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. கரூர் சம்பவம் தொடர்பாக வடக்கு மண்டல ஐஜி அஸ்ராக் கர்க் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழுவை நியமித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கரூரில் மனிதனால் உருவாக்கப்பட்ட பேரழிவு என சாடிய நீதிபதி விஜய்க்கு தலைமை பண்பே இல்லை என காட்டமாக தெரிவித்துள்ளார். அதிரடி உத்தரவின் பின்னணி என்ன? தமிழக வெற்றிக் கழகம் என்ன மாதிரியான கட்சி? 41 பேர் உயிரிழந்த நிலையில் மற்ற கட்சியினர் உதவிக்கு வந்தபோது தாவேக நிர்வாகிகள் காணாமல் போனது ஏன்? மக்களை கைவிட்டு பொறுப்பற்ற முறையில் விஜய் சென்றது ஏன் என கேள்வி கணைகளால் உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் துளைத்தெடுத்துள்ளார். அமைதியை சீர்குலைக்கும் வகையில் கருத்து பதிவிட்ட ஆதவ் அர்ஜுனா மீதும் நடவடிக்கை எடுக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி கரூரில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் பரப்புரை கூட்டம் நடைபெற்றது. அப்போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி குழந்தைகள், பெண்கள் உட்பட 41 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். நாட்டையே உலுக்கிய இந்த கோர சம்பவத்தை தொடர்ந்து அரசியல் கட்சிகளின் ரோட் ஷோக்களுக்கு வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டது. அதுவரை அரசியல் கட்சிகளுக்கு ரோட் ஷோ நடத்த தடை விதிக்க வேண்டும் என வில்லிவாக்கத்தைச் சேர்ந்த தினேஷ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு நீதிபதி என் செந்தில்குமார் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழ்நாடு அரசு தரப்பில் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் ஆஜராகினார். வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்கும் வரை எந்த கட்சிக்கும் பேரணி செல்ல அனுமதி வழங்கப்படாது என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தெரிவித்திருப்பதாக குறிப்பிட்டார். கரூர் சம்பவம் தொடர்பாக பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு தாவேக மாவட்ட செயலாளர் மதியழகன், நகர செயலாளர் பவுன்ராஜ் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார். மேலும் பொதுச் செயலாளர் ஆனந்த், துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் ஆகியோர் மீதும் வழக்கு பதிவு செய்திருப்பதாக தெரிவித்தார். 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பான வீடியோக்களை பார்க்கும்போது வேதனை அளிப்பதாக குறிப்பிட்ட நீதிபதி செந்தில்குமார், இந்த வழக்கில் இதுவரை 2 மட்டுமே கைது செய்துள்ள நிலையில் எஞ்சியவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்று கேள்வி எழுப்பினார். நடிகர் விஜய் பயணித்த பேருந்து மோதி விபத்து ஏற்பட்டதாக வீடியோ வெளியானதை சுட்டிக்காட்டிய நீதிபதி, அந்த விபத்து தொடர்பாக வழக்கு பதிய என்ன தடை உள்ளது? காவல்துறை தனது கைகளை கழுவி விட்டதா? நிகழ்ச்சி ஏற்பாட்டாளருக்கு கருணை காட்டுகிறீர்களா என்றும் பரப்புரை வாகனத்தை இதற்குள் பறிமுதல் செய்திருக்க வேண்டாமா என சரமாரியாக கேள்வி எழுப்பினர். கரூரில் நிகழ்ந்த சம்பவம் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட பேரழிவு என்று கண்டனம் தெரிவித்த நீதிபதி, இதனை கண்மூடி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாது எனவும் பொறுப்பை தட்டி கழிக்க முடியாது என்றும் கூறியுள்ளார். சம்பவம் நிகழ்ந்தபோது மற்ற கட்சியினர் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய முன்வந்தபோது குழந்தைகள், பெண்கள் உள்ளிட்டோர் உயிரிழந்த நிலையில் தாவேக கட்சியின் தலைவர் மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பற்ற முறையில் கைவிட்டு ஓடியது ஏன் என நீதிபதி சாடியுள்ளார். இந்த விவகாரத்தில் தாவேக தலைவர் விஜய்க்கு தலைமை பண்பே இல்லை என்றும் காட்டமாக தெரிவித்துள்ளார். சம்பவம் நிகழ்ந்து 1 வார காலமானதை சுட்டிக்காட்டிய நீதிபதி வழக்கை விசாரிக்க வடக்கு மண்டல ஐஜி அஸ்ராக் கர்க் தலைமையில் நாமக்கல் எஸ்பி அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழுவை நியமித்து உத்தரவிட்டுள்ளார். வழக்கு தொடர்பான ஆவணங்களை உடனடியாக சிறப்பு புலனாய்வு குழுவசம் ஒப்படைக்க கரூர் போலீசாருக்கு உத்தரவிட்ட நீதிபதி வழக்கை முடித்து வைத்தார். இதனிடையே வன்முறையை தூண்டும் வகையில் எக்ஸ் தளத்தில் தாவேக தேர்தல் குழு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா கருத்து பதிவிட்டதாக குற்றம் சாட்டப்பட்டது. கரூர் சம்பவத்தை தொடர்ந்து இலங்கை நேபாளத்தை போல புரட்சி வெடிக்கும் என அவர் கூறியிருந்தார்.
தேச பாதுகாப்புக்கும் நல்லிணக்கத்துக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும் வகையிலும் வன்முறையை தூண்டும் வகையிலும் அவர் கருத்து பதிவிட்டதாக குற்றம் சாட்டப்பட்டது. இது தொடர்பாக அவர் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிடக் கோரி சென்னை அண்ணா நகரைச் சேர்ந்த கதிரவன் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி செந்தில்குமார் ஒரு சின்ன வார்த்தையும் பெரிய பிரச்சனையை ஏற்படுத்திவிடும் என தெரிவித்தார். இவர்கள் என்ன சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்களா என்று கேள்வி எழுப்பிய நீதிபதி, நடவடிக்கை எடுக்க நீதிமன்ற உத்தரவுக்காக காத்திருக்கிறீர்களா என போலீசாரை கடிந்து கொண்டார். மேலும் புரட்சி ஏற்படுத்துவது போல கருத்துக்களை பதிவிட்டதால் அதன் பின்புலத்தை விசாரித்து ஆதவ் அர்ஜுனா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நீதிபதி அதிரடியாக உத்தரவிட்டுள்ளார். இந்த உத்தரவின் பேரில் ஆதவ் அர்ஜுனா உட்பட தாவேக நிர்வாகிகள் மீது நடவடிக்கை பாயும் சூழல் உருவாகியுள்ளது.